சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜயா மீனாவோட அம்மாவை ரொம்பவே பாடாப்படுத்த போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. முத்துக்கிட்ட அந்த இங்கிலீஷ் டியூஷனில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நான் அவனை பற்றி விசாரிக்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா, அவர் முத்துக்கு ஃபோன் பண்ணி, முத்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் உடனே நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வாங்க, நம்ம 2 பேரும் போய் அந்த ஃபைனான்சியராக மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாரு. முத்துவும் அவர் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொன்ன ஃபைனான்சியரை பற்றி நான் விசாரித்தேன் முத்து, அவர் சின்ன ஆள் இல்லை, நிறைய பேர்த்த ஏமாற்றி நிறைய காசு சம்பாரிச்சிருக்காரு. அவர் சம்பாதிச்ச விதத்துக்கு எதுக்குமே அவர் டேக்ஸ் கட்டலை. இந்த விஷயம்லாம் எனக்கு நேற்று தான் தெரிய வந்துச்சு. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அவரோட ஜாதகத்தையே நான் என் கையில் வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க கண்ணில் விரல விட்டு ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, கண்டிப்பாக சார், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், எப்படியாவது எனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுங்கள், என் மொத்த குடும்பமும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு, எப்படியாவது நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றா அதே வீட்டில் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு, கண்டிப்பாக முத்து, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொன்ன சந்தோஷத்தில் சரி இந்த விஷயத்தை பற்றி மீனா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. மீனா நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் இங்கே ஒரு சங்கத்தில் ஒரு மீட்டிங்கு அதுக்காக அட்டன் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனா. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, அது முடிய இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, அப்போ நீ வெளியில் வர்றையா, முடிச்சதையும் நான் உன்னை கூட்டிகிட்டு நம்ம லாயரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு முத்து. அதுக்கு மீனா வந்துட்டு, இன்னும் கோர்ட் லீவ் முடியறதுக்கு எப்படியும் 3-4 நாள் இருக்கேங்க, அதுக்குள்ளே எதுக்கு லாயரை பார்க்கணுன்னு கேட்குறாங்க, நான் நேரில் சொல்கிறேன் மீனா, நீ வெளியில் நில்லு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. முத்து நேராக கிளம்பி மீனாவோட சங்கம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. மீனாவும் சொன்னபடியே வெளியில் நிற்கிறாங்க. காரில் ஏறிக்கிட்டு 2 பேரும் போக போக முத்துக்கிட்ட மீனா கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க, எதுக்காக இப்போவே பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, இல்லை மீனா, நம்ம டியூஷன் சென்டரில் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்ல, அவரை நான் இன்றைக்கி இப்போ பார்த்து பேசிட்டு தான் வரேன். அப்படியாங்க, என்ன சொன்னார், அவனை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாராம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ண சொல்கிறாரு, அதுக்குள்ளே அவரோட மொத்த ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு கண்ணில் விரல விட்டு ஆட்டலான்னு சொல்லியிருக்காரு மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை வந்துடாதேங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை மீனா, அவர் பெரிய இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் எப்படியும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, சரி அதுக்கு எதுக்கு நம்ம லாயரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, இதை இப்படியே டீல் பண்ணலாமா இல்லை கோர்ட் மூலமாக டீல் பண்ணலாமா, ஒரு சஜஷன் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஐடியா தாங்க, நம்ம வக்கீல்கிட்டே கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. உள்ளே போனதும் மீனாவும் முத்துவும் வக்கீலுக்கு வணக்கம் வச்சுட்டு உட்காடுறாங்க. என்ன விஷயம், எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வக்கீல் கேட்கவும், முத்து நடந்த அத்தனை விஷயங்களையும் வக்கீல்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வக்கீல் இருந்துக்கிட்டு, நல்ல விஷயந்தான் முத்து, உங்களுக்கு தெய்வமாக பார்த்து ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கு, கண்டிப்பாக இது நல்ல விஷயத்தில் தான் போய் முடியும், அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, அவர் எப்படியும் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் மேடம், அதனால தான் உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், அதனால வந்தோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாங்க. அப்படியா முத்து, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பரவாயில்ல முத்து, என்கிட்ட பேசினதுக்காக ஒருத்தவங்க ஒன்று சொன்னாலும் இப்படி பண்ணலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்குற, ஆனால் உங்கள் அண்ணன் அவன் ரொம்ப மோசம் முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்து இருந்துக்கிட்டு, எங்க அண்ணனா, யாரை மேடம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதான் முத்து, மனோஜ் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மேடம், அவனுக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முத்து, உனக்கு விஷயமே தெரியாதா, இன்றைக்கி காலையில் நான் அவங்ககிட்ட ஃபீஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன் முத்து ஷோரூமுக்கு, அப்போ ரோஹிணியும் அவனும் உட்காந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க, என்னை பார்த்ததும் 2 பேரும் படபடப்பாக எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு, இல்லைன்னு சொல்லி மனோஜ் ஏதோ சொல்லி மழுப்பை தான் பார்த்தாரே ஒழிய ஒன்றுமே சொல்லலை முத்து, எனக்கு அப்போவே சந்தேகம் வந்துச்சு, கண்டிப்பாக இதில் ஏதோ உள்குத்து இருக்கு முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன நடக்குது, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அப்போ ரோஹிணி கூட இன்னும் டீலில் தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்கவும், மீனா இருந்துக்கிட்டு, எனக்கும் தெரியலையேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வக்கீலம்மா இருந்துக்கிட்டு, ஆமாம் முத்து, அடிக்கடி ரோஹிணி அங்கே வர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது, நல்லா இருந்தாங்கன்னா சந்தோஷம்தான், ஆனால் எதுக்காக டைவர்ஸ் கேட்டு இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மேடம், அவன் ஒரு சரியான படித்த முட்டாள் மேடம், அவங்ககிட்ட யாராவது 2 வார்த்தை அன்பாக பேசினாங்கன்னா உடனே விழுந்துருவான், அந்த ரோஹிணி அப்படி தான் இப்போவும் அவனை ஏமாத்திட்டுருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்து. அதுக்கு வக்கீல் இருந்துக்கிட்டு, என்னமோப்பா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், வெளியில் சரி நாங்கள் போயிட்டு வர மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததையும் மீனா கிட்ட, மீனா இதை பற்றி நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லி வைக்க வேண்டாம், ஏன்னா மனோஜ் பண்ணுற விஷயத்தில் ஆல்ரெடி குடும்பம் இப்படி ஆயிருக்கு, இதுலேயும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தேவையில்லாமல் பிரச்சனையாகும்,
நான் அவனை பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு நான் எதுக்குங்க சொல்ல போகிறேன், நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் போய் பேசினா அவர் கேட்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் முத்து இருந்துக்கிட்டு நான் பேசினா கேட்க மாட்டான் தான், ஆனால் பேசுகிற ஆள் பேசினா கேட்பான் தானே அப்படிங்கிற மாதிரி முத்து அதில் ஒரு பொடி வச்சு பேசுகிறாங்க. மீனா யார் பேச போகிறா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்கள விட்டு நான் ஒரு கேம் விளையாட போகிறேன் பாரு, ரோஹிணி நீ அவன் பக்கமே வரக்கூடாது, அவள் ஏமாத்துக்கு இந்த கேனையை இன்னும் நம்புறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி மீனா பா உன்னை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதும் மீனா வாங்க சாப்பிட்டு போயிடலாம் லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடவும் முத்துவும் வீட்டுக்குள்ளே வர்றாங்க. விஜயா மீனா வீட்டுக்கு வந்ததுலேருந்து மீனாவோட அம்மா அவங்கள பார்த்து கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு மீனா கிட்ட கேட்டுட்டு பிடிக்காததை நம்ம செய்யவே கூடாதுங்கிற முடிவு எடுத்துட்டு அவங்களுக்கு மிளகு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுனால மிளகு குழம்பு மத்தியான லஞ்சுக்கு ரெடி பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே என்ன இன்னைக்கு வாசம் அமோகமாக இருக்குது, அத்தை அத்தை இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சீங்க, வாசம் சும்மா தெரு வரைக்கும் தூக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனாவோட அம்மா இருந்துக்கிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சம்மந்திக்கு மிளகு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனால சரி அது செய்யலான்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி போடுங்க மிளகு குழம்பா செம டேஸ்ட்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முத்து. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க மீனாவோட அம்மா. அண்ணாமலை, முத்து, மீனா, விஜயா எல்லாரும் உட்காந்து சாப்பிடும்போது விஜயா சாப்பிட்டு பார்த்துட்டு இது என்ன குழம்பு, நல்லாவே இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த குழம்பு பிடிக்காது, நான் செஞ்சால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, நான் செய்வேன் பாரு மிளகு குழம்பு, சும்மா வலிச்சு சாப்பிடுவாங்க, இதில் உப்பும் இல்லை காரமும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையும் முத்துவும் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க. அதில் விஜயா வந்து ஒரு நாள் மிளகு குழம்பு வச்சுருப்பாங்க, அதை ஊற்றி யாருனாலுமே சாப்பிட முடியாத அளவுக்கு பயங்கர காரமாக அதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். மனோஜ் கண்ணீர் வடிய சாப்பிட்ருப்பான். அது எதனாலனா விஜயா ஏன் மனோஜ் உனக்கு கூட பிடிக்கலையான்னு சொன்ன காரணத்துக்காக மனோஜ் மட்டும் இல்லைம்மா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருப்பான். அதை நினச்சி முத்து சிரிக்கவும் அண்ணாமலை இருந்துக்கிட்டு உன்னோட மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன் முத்து அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. அதை பார்த்த விஜயாவுக்கு என்ன நடக்குது, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை இல்லை முன்னாடி நடந்த மிளகு குழம்பு சம்பவத்தை நினைச்சமா சிரிப்பு வந்துருச்சு விஜயா அப்படின்னு சொல்லவும் வரும் உங்களுக்கு அப்படின்னு விஜயா கோச்சுக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு எந்திரிக்கலாம்னு நினைக்கும் போது விஜயா மட்டும் இன்னும் சாப்பிட்டு எந்திரிக்கவே இல்லை. அந்த தட்டில் இருக்கிற குழம்ப கடைசி துளி வரைக்கும் வலிச்சு நக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த முத்து அம்மா போதும், அந்த தட்டில் எந்த குழம்புமே இல்லை, வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்க, எதுக்காக இப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, பசிக்குதே கால கொடுமை, அதனால இதையெல்லாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கை கழுவ போயிடுறாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா அம்மாவுக்கு எதையுமே ஒத்துக்கக்கூடிய மனப்பக்குவமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்கவும் என்னடா பண்ணுறது, அவள் இப்படியே இருந்து பழகிட்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துக்கிட்டு அதனால தான்ப்பா அம்மாவுக்கு அங்கே ஸ்ருதி வீட்டில் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாண்டா இங்கே எல்லாத்தையும் அவள் தான் ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.